சுய தொழில்னா நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் தொழிலாளி. இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது உழைப்பினுடைய அஸ்திவாரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா சுய தொழில் பண்ணுறவங்க உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பெரிய முன்னேற்றத்தை தர முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஓடுனா கூட அதுக்கப்புறம் அதோடைய தொய்வு வந்து சேரும்போது அதை தாங்கக்கூடிய நேரத்தில் பண விரயமும் நேர விரயமும் நடந்து இருக்கும். இந்த சுய தொழிலில் இருக்கிற பெரிய சிக்கல் இதுதான். சுய தொழில்கள் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். போட்டிகளை சமாளிக்கிறதுக்காக உங்கள் சுய தர்மங்களை விட்டு கொடுத்து செயல்படும் போது அது உங்களுடைய கர்மாவை கூட்டும். இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் பாவத்தை சரியாக பயன்படுத்தணும். கட்டாயமாக ஏதாவது ஒரு செயல் செய்யணும். அது அதர்மமாக போயிடாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய தர்மம். இப்போ தண்ணி பாட்டில் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சார் அடிக்கடி சொல்லுவாங்க. அது வந்து தர்மத்துக்கு எதிரானது. தண்ணி வியாபாரம் பண்ணவங்க டெம்ப்ரவரியாக நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் லாங் டேர்மில் பெரிய சக்ஸஸ் வராமல் அதனுடைய பாதிப்புகளை அவங்க குடும்பத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க.